அமைச்சரவையில் மாற்றம், மூத்த அமைச்சர்களுடைய பதவி பறிப்பு, புதியவர்களுக்கு வாய்ப்பு, அதே போல் யாரெல்லாம் துணை முதலமைச்சராக ஆக்க போகிறாங்க. ஸோ முக்கியமாக துணை முதல்வராக உதயநிதி ஆவாரா, இல்லை துரைமுருகனுடைய நிலைப்பாடு என்ன, மூத்த அமைச்சர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்படியே அமுக்கிட்டு ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த அமைச்சரவை மாற்றத்தை அப்படியே ஒத்தி வச்சாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன? ஸோ ஒரு 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வர போகிறதாகவும் துணை முதலமைச்சராக உதயநிதியை அறிவிக்க போவதாகவும் ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நிலவரம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வர செப்டம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதியை துணை முதல்வராக அறிவிக்க போகிறாங்களாமா. வெளிநாட்டு பயணம் முடிந்து வந்த பிறகு இதற்கான வேலைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி செய்தி. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி தளபதி அவர்கள் ஒரு மாநாட்டை, அவருடைய முதல் மாநாட்டை, மாநிலம் தழுவிய மாநாட்டை நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம தயாராகிடணும் அப்படின்ற மாதிரி திமுக தயாராகிட்டு வராங்க. அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்றது ஸோ குறிப்பாக இதை ஏன் ஒத்தி வச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நம்பினாங்க. எப்படியும் நம்ம திமுகவும் பாஜகவும் சமரசம் ஆகிட்டோம். அதனால் விரைவில் எப்படி வெளியே வந்துடுவார், அதன் பிறகு நம்ம இப்போ ஒரு முறை அமைச்சரவையை மாற்றி அமைச்சு செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதன் பிறகு நாம் மீண்டும் ஏன் நம்ம அமைச்சரவையை மாற்றணும், ஒரே வழியாக அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இந்த அமைச்சரவை மாற்றத்தை ஒத்தி வைத்ததாக ஒரு தகவல். ஆனால் நம்ம உதயநிதி அவர்கள் அப்பாவின் மீது கோபத்தில் இருப்பதாகவும் ஒரு தகவல். ஏன் தன்னுடைய பிள்ளைய துணை முதல்வர் ஆக்குவதை விட செந்தில் பாலாஜி முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் இருப்பதாகவும் ஒரு தகவல். அதே நேரத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர், முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினரான மிக முக்கியமான ஒரு நபர் ஏன் நம்ம உதயநிதியை துணை முதல்வராக ஆக்க வேண்டும், அவரை டைரக்டாக முதலமைச்சராகவே ஆக்கிடலாமே, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பாருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்ததாகவும், என்னப்பா அடிமடியிலேயே கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சரே ஆடி போனதாகவும் ஒரு தகவல். என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஏன் என்னைய விட இவர்தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் பிணக்கில் இருப்பதாகவும் தன் அம்மாவிடம் கோவித்து கொண்டதாகவும் ஒரு தகவல். ஆக மொத்தத்தில் இது எல்லா பஞ்சாயத்துக்கும் 19ஆம் தேதி ஒரு தீர்வு காணப்படும் விதமாக செப்டம்பர் 19ஆம் தேதி எப்படியே அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல திமுக அரசு அப்படின்றதும் திமுகவின் மீது வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. 2021 தேர்தலிலே வன்னியர்கள் மீது இந்த 10.5% இதெல்லாம் எதிர்த்து தான் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க. அடுத்த ஒரு தேர்தலையும் இந்த எதிர்ப்பை நம்ம சம்பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் எம்எல்ஏகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு திமுக வன்னியர்களை மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததன் காரணமாக வன்னியர் எம்எல்ஏகளுக்கு அமைச்சரவை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்களாம். இதனால் வன்னியர்களுடைய ஆதரவை நாம் பெறலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான ஒரு காரணமாக கூறப்படுது. 2026 உதயநிதியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிற காரணத்திற்காக அதற்காக உதயநிதியை தயார் செய்வதற்காக இந்த அமைச்சரவை மாற்றத்தில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்கலாம் அப்படின்னும் அவர் கூடவே துரைமுருகன் அவர்களுக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்கள் ஓடிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நமக்கு நாமே அப்படின்னு ஒன்று எப்படி ஸ்டாலின் போனாரோ அதே போல நமக்கு நாமே 2.0 அப்படின்ற ஒரு நடைப்பயணத்தையும் உதயநிதி அவர்கள் மேற்கொள்ள இருக்காராமா. ஒரு பக்கம் விஜய் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னும், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பாஜக பக்கம் இருந்து அண்ணாமலையை எப்படி 2026 சமாளிக்கிறது அப்படின்னு திமுகவும் உதயநிதி அவர்களும் அதற்கான வழிமுறைகளை தேடிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் விட 2026 தேர்தல் அப்படின்றது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் அப்படின்றது ஒரு கள நிலவரமாக இருக்கு. ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் திமுக
அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட உதயநிதி இது மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய இபிஎஸ் அவர்கள் இவரை எவ்வாறு சமாளிப்பாங்க, இம்மூவரையும் எவ்வாறு சமாளிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கு. அடுத்து மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட வந்து இந்த 16-18 மாதங்களில் உதயநிதி அவர்கள் எப்படியும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு. அதை தாண்டி வந்து விஜய் அவர்களும் ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு சுற்றுப்பயணத்தை, சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவர்களும் மேற்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். அதிமுகவுடைய செயற்குழு நடந்து முடிந்த பொழுது இபிஎஸ் அவர்களும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்கள் வந்தது. இனி தமிழக அரசியல் அப்படின்றது களம் சூடுபிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மட்டும் கிளம்புறது நான் சதீஷ். பா.